சென்னையில் சாலைகளில் குவிந்துள்ள பட்டாசு கழிவுகளுடன் மழைநீரும் சேர்ந்துள்ள நிலையில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மிகுந்த சிரமத்துடன் குப்பைகளை அகற்றி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடும் நிகழ்வு நேற்று முன்தினமிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை மட்டுமின்றி தமிழகம் முழுவதுமே பல்வேறு இடங்களில் இந்த பட்டாசு வெடிப்பது, அது மட்டுமின்றி அதனுடன் சேர்ந்து மழையும் தொடர்ந்து பொழிந்து வருகிறது. மழை விட்டு விட்டு பெய்து வருவதன் காரணமாக சாலையின் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி இருக்கிறது. சாலைகளும் ஈரத்துடனேயே காட்சியளிக்கின்றன. அது மட்டுமின்றி பட்டாசுகளும் அதனுடன் தொடர்ந்து வெடிப்பதன் காரணமாக பல்வேறு இடங்களில் பட்டாசு குப்பை கழிவுகள் அனைத்துமே ஈரத்துடன் சேர்ந்து சாலைகளில் தேங்கி இருக்கிறது. இதனால் அதனை அகற்றுவதற்கு மாநகராட்சி ஊழியர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை நேற்று மாலை 6 மணி வரை பொறுத்தவரை 60 மெட்ரிக் டன் அளவிற்கு பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. 19ஆம் தேதி மற்றும் நேற்று மாலை 6 மணி வரை என்ற நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக ஆலந்தூர் மண்டலத்தில் 6.89 மெட்ரிக் டன்னும், பெருங்குடி மண்டலத்தில் 6.03 மெட்ரிக் டன்னும் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை இருக்கக்கூடிய மாநகராட்சி பகுதிகள் முழுவதுமே பல்வேறு பணியாளர்கள், குறிப்பாக 6000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த குப்பைகளை அகற்றும் பணிகளில் மட்டுமே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மற்ற தினங்களை விட அதிகப்படியான குப்பைகள் சேரும். ஏனென்றால் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த பட்டாசுகள் வெடிப்பது அதிகமாக இருப்பதால் சாலைகளில் குப்பைகள் அதிகமாக தேங்கும். இதனால் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் அவர்களது பணிகளை சிரமத்துடன் செய்து வருகிறார்கள். மழையும் விட்டு விட்டு பெய்து வருவதன் காரணமாக பல்வேறு இடங்களில் நீருடன் சேர்ந்து இந்த குப்பைகள் தேங்கி இருக்கின்றன. அட்டை, பேப்பர் போன்ற குப்பை கழிவுகள் மட்டுமின்றி கம்பி போன்ற பல்வேறு கழிவுகளும் அந்த இடத்தில் சேர்ந்திருக்கின்றன. பல இடங்களில் அது கழிவு நீருடன் சேர்ந்து இருப்பதால் மாநகராட்சி ஊழியர்கள் அதனை அகற்றுவதற்கு மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி சென்னை மாநகரை பொறுத்தவரை 60 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் நேற்று மாலை 6 மணி அளவில் வரையுமே சுத்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் வரக்கூடிய நேரத்தை பொறுத்தவரை இன்று மாலை வரையிலும் பல்வேறு பகுதிகளில் இந்த குப்பைகள் தேங்கி இருக்கின்றன. நேற்று நள்ளிரவில் வரையும் கூட நேற்று இரவு மாலையிலிருந்து தொடர்ந்து இந்த தீபாவளிக்கான பட்டாசு வெடிக்கும் நிகழ்வுகள் நடந்து வந்தன. அதனால் நேற்று இரவுக்கு மேலாக பல்வேறு இடங்களில் குப்பை கழிவுகள் அதிகமாகவே தேங்கி இருக்கும். அந்த அடிப்படையில் இன்று காலை முதல் பல்வேறு இடங்களில் மாநகராட்சி ஊழியர்கள் இந்த சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மழை நீருடன் தேங்கி இருப்பதன் காரணமாக சற்று சிரமத்துடனேயே அந்த பணிகளை அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரேவதி. சென்னையில் சாலைகளில் குவிந்துள்ள பட்டாசு கழிவுகளுடன் மழைநீரும் சேர்ந்துள்ள நிலையில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மிகுந்த சிரமத்துடன் குப்பைகளை அகற்றி வருகின்றனர். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் நேற்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மழைநீருடன் சேர்ந்து பட்டாசு கழிவுகளும் குவிந்திருப்பதால் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மிகுந்த சிரமத்துடன் குப்பைகளை அகற்றி வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம்.